கிருபையின் மேல் கிருபை அப்படின்றது ஒரு கடல் அலையை போல. இந்த கடல் அலை எப்படி ஃபர்ஸ்ட் ஒரு அலை வருது, என் மேல அடிக்குது. இந்த கடல் அலைக்காக தான் கடலுக்கு போறீங்க. இந்த கடல் அலை என் மேல படணும்னு நினைக்கிறீங்க. இது படும்போது என்ஜாய் பண்றீங்க. இப்போ தேவன் அந்த கிருபையின் மேல் கிருபை இப்படிதான் செட் பண்ணியிருக்காரு. கிருபைன்ற அலை உங்க மேல் வந்து அடிக்குதாமா, அது அடிச்சு அதனுடைய நோக்கத்தை உங்கள் மீது நிறைவேற்றி, அது எதற்காக வந்ததோ அதோடைய வேலையை செய்து, அதோடைய பணியை செய்து, அந்த அலை உங்க வாழ்க்கையில கண்டினியூஸா அப்படியே போயிட்டே இருக்குமாமா. உங்க மேல அலை அடிச்சவன அந்த அலை உங்களை தாண்டி போகுது. அந்த அலையில நீங்க சந்தோஷப்படுறீங்க, மகிழ்ச்சி அடைகிறீங்க. அந்த அலை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு வந்துச்சு, மகிழ்ச்சியை கொடுத்துருச்சு. அதோட அந்த அலை ஓஞ்சிருமா? ஓயாது. அதுக்கு பின்னாடி இந்த அலையை விட இன்னொரு அலை சக்தி வாய்ந்ததா வருது. இன்னொரு அலை வேற லெவல்ல ஒரு இன்னொரு அலை வருது. அந்த அலை எதுக்கு வருதுன்னா, இப்போ நடந்த இந்த வல்லமையை விட பெரிய வல்லமையை காண்பிக்க வருது. இதுதான் கிருபையின் மேல் கிருபை. ஒவ்வொரு நாளும் உங்க மேல ஒரு அலை அடிக்குது, ஒரு கிருபை வெளிப்படுதுன்னா, அதை காட்டிலும் அயரான ஒரு கிருபையை காண்பிக்கிறதுக்காக தான் தேவன் இப்படி சொல்றாரு, கிருபையின் மேல் கிருபையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அப்படின்னா அலை எப்படி ஒரு அலை அடிச்சு செகண்ட் அலை அதை விட பெருசா வருதோ, அந்த மாதிரி உன் வாழ்க்கையில நான் கிரியை செஞ்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரி உன் லைஃப்ல நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் அலை வருது, ரட்சிக்கப்பட்டுட்டேன். இந்த ரட்சிப்பின் அந்த மூமெண்ட்லயே இருக்கிற செகண்ட் ஆளா வரும் பொழுது என்ன நடக்குதுன்னா, உன் இன்டீரியல் ஒர்க்கு சில மாறுது, உன் ஹார்ட்ல சில மாற்றங்கள் ஏற்படுது. மூணாவது ஆளா வரும் பொழுது உன்னை ஊழியத்துக்கு தூக்கிட்டு வந்துடுறாரு. நாலாவது ஆளா வரும் பொழுது ஜனங்களுடைய மென்டல்லாம் உங்களுக்கு சொல்லி தர்றாரு, டீச் பண்றாரு. அஞ்சாவது ஆளா வரும் பொழுது நீ குமாரனா மாறுற மாதிரி பண்றாரு. இன்னைக்கு அப்புறம் நீங்க கடலுக்கு போனீங்கன்னா அலைய பார்த்தீங்கன்னா, கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறேன் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு வரணும்.